பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நாங்க ஒன்றரை போறோம். பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. காட்டலாம்ல. இங்க பாருங்க, இவன் தான். என் போட்டோ எப்படி இருக்கு? ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். இவன்டா, ஆமாடா இவன்டா. இங்க இருக்கிறதுல ஹேண்ட்ஸமான ஆளு நான் தான். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. மச்சி இங்க பாரு மச்சி. இங்க பாத்தீங்கன்னா நாங்க இங்க பாரு நிதிஷ், நம்ம எங்க வந்திருக்கோம்? சத்தமா பேசினா தான் கேட்கும். கைஸ் வண்டர்லா வந்திருக்கோம். எல்லாம் கலர் கலரா இருக்கு. ஐ மீன் லைக் அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் பாருங்க, கலர் கலரா இருக்கு. வண்டர்லா மட்டும் எடுக்கடா. போன் எந்திரா ஆக்சுவலி உள்ள. ஹலோ குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான். என்னடா பண்றீங்க? நான் உங்கள் தேவா. ஐயோ சாமி, வேற மணிஷ் மணி. ஹாய் சிங்கா. சித்தார்த் ப்ரோ. லவ் யூ மணி. அவ்வளவுதான். மாட்டேன்டா, கரெக்டா அவனுங்க எங்கடா போறானுங்க? ஏதோ பேக் பண்றாங்க, அப்படி ஜாலியா இருக்காரு. வந்த வேலை சிறப்பாக பண்ணுங்க. நிதிஷ் ஏதோ டான் மாதிரி போகிறான். நாங்கள்லாம் குளித்து ரெடியாகி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது தலைவர் போய் சின்கா எல்லாரையும் கூட்டிகிட்டு வரலான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹோப் ஸோ. அந்த மாதிரி படிச்சு வைக்கணும். ஐயோ சஞ்சீவ் பாரு எப்படி மேலே வந்து உயிருக்கு போராடுறான். ஆமை மாதிரியே மேலே வரான். என்ன பண்றான்னு பாரு, மணிஷை ஃபோக்கஸ் பண்றான். ஒரு சுறவழி கிளம்பியது. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஐயோ ஐயோ இவனை யாரா டேய் மணிஷ், டேய் ஒரு சுறவழி கிளம்பியதே.
ஜெர்சி ஏன் இல்லைன்னு கேள்றா. ஆர்சிபி ஜெர்சியே இல்லையா? வித்து போயிருக்கோண்டா. நான்லாம் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடாம சுற்றிக்கிட்டு இருக்கோம். காசு இல்லை. இந்த ஃபோனோட ஓனரு எங்களை ஏமாத்திட்டாங்க. வேற யாரு? நான் தான். எங்கடா அவனுக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். எதுக்கு வந்தோம்னு எனக்கு சுத்தமாக தெரில. பாதி ரைட்ஸ் தான் போனோம், பாதி ரைட்ஸ் போகவே இல்லை. முக்கால்வாசி நேரம் வேவ்ஸ்லேயே தான் கழித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு எங்களை அலைய தான் விட்றாங்க. நாங்கள் இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகணும். அதுதான் முதல் பிரச்சனை. வீட்டுக்கு போகிறதுக்கு ஏசி பஸ்ஸுன்னு தான் எனக்கு. ஏசி பஸ்ஸில் போகணுன்னா காசு வேணும். ஸோ எங்களுக்கு காசு இல்லை. ஒரு சமோசா எங்கன்னா 40 ரூபாங்கிறானுங்க. அதுலேயும் ஒன்று அப்படியே வாயில் போட்டான் ஒருத்தன். அவன் பேர் தான் சித்தப்பா. எதுக்கு இருக்கிறான்னு தெரில, ஆனால் இருக்கிறான். சரி, இது செம்மையாக இருக்கும்டா. அதில் போகாமா போடுறோம். எங்கடா அவன் பதிரி? கைஸ், நைட்டு 10 மணி ஆகுதுங்க. பெங்களூரில் வந்து இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கும். என்னன்னா வந்து இன்னும் வழி எதுவும் நாங்கள் கண்டுபிடிக்கல. கையில் காசு சுத்தமாக இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம். சேலம் போயிட்டோம் அப்படின்னா பெரிய ஆச்சரியம் அதிசயம்தான். போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. என்ன சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க.